Hello friends, I'm Kamal. 10 tutorials பார்த்தாச்சு. பேசிக்ஸ் பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சாஃப்ட்வேர் நான் க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர் ஒன்று பாருங்கள். இந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணது நான் கிளினிக்கல் லேபரேட்டரிக்காண்டி நான் அந்த சாஃப்ட்வேர் மேக் பண்ணேன். ஸ்மார்ட் லேப் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு லாகின் சிஸ்டம் ஒன்று ஃபஸ்ட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு அடிக்கிறேன், பாஸ்வேர்டு கேரக்டர் கொடுத்து லாகின் கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். எனக்கு இதுதான் என்னோடய சாஃப்ட்வேர் ஃபுல்லாக அட்வான்ஸ்டாக பண்ணது. நீங்கள் சொன்ன மாதிரி இது யூஸர் இது நான் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணுறேன். அந்த யூஸருக்குள்ள நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம டேட்டா பேஸில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. பாருங்கள், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட்ஸ் இல்லை யூஸர் ஆட் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணலாம். அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்து யூஸர் கண்ட்ரோலாக கொடுத்துருக்கேன். இமெயில் சென்ட் பண்ணுறது, எப்படி நம்ம இமெயில் சென்ட் பண்ணலாம், ரிப்போர்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அது நம்ம சிஸ்டம் செட்டிங்ஸ், கண்ட்ரோல், கலரு, டேட்டா பேஸ் பற்றி எப்படி, ஸ்டாக் மெயின்டெனன்ஸு எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். நம்ம சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஆக்டிவேஷன் கூட போட்டுக்கலாம். அதாவது ரைட்ஸ் இல்லாமல் திருடலாம் நம்ம சாஃப்ட்வேரை. ஸோ அதுக்காண்டி ஆக்டிவேஷன் போடுறது, அபவுட் நம்மளோட டீட்டெயில்ஸ், வெர்ஷன் அப்டேட் பண்ணுறது, ஆன்லைன் சப்போர்ட் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அதில். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பண்ணலாம் ஈஸியாக. உங்களுக்கு இமெயில் சென்டர் பண்ணலாம். ஸோ அட்வான்ஸில் பார்ப்போம். நான் அட்வான்ஸில் சொல்லி தந்துடுறேன். அதுக்கடுத்து நம்ம இன்னும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸர் நம்ம தப்பான பாஸ்வேர்ட் அடிக்கும் போது எனக்கு அன்சக்ஸஸ்ஃபுல் லாகின், யூ ஹேவ் 4 லாகின் அட்டம்ப்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து 3 வருது. அந்த மாதிரி நான் இவ்வளோதான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு 5 அட்டம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் என்டர் கரெக்ட் பாஸ்வேர்ட், திஸ் இஸ் யுவர் ஃபைனல் அட்டம்ப்ட், இஃப் யூ என்டர் ராங் பாஸ்வேர்ட் அகைன் யுவர் அக்கௌண்ட் வில் பி டீஆக்டிவேட் ஆகிடாமல் கொடுத்துருக்கேன். நான் கரெக்டாக பண்ணால் இப்போ எனக்கு உள்ள போகும், மறுபடியும் அடுத்த டைம் ஃபஸ்ட்லேருந்து வரும். சப்போஸ் நான் இப்போ தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அன்சக்ஸஸ்ஃபுல் லாகின், யூ ஹேவ் 0 லாகின் அட்டம்ப்ட்ஸ் லெஃப்ட், ஸோ சாரி யுவர் அக்கௌண்ட் லாக்டு டெம்பரரி, கான்டாக்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லி நான் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இனிமேல் நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் அது உள்ள போகாத மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வேறு அக்கௌண்ட்லேயே முடினா உள்ள போகும். இந்த மாதிரி சின்ன ஒரு இதெல்லாம் நமக்கு ப்ரோக்ராம்க்கு யூஸ் ஆகும். அதனால தான் நான் பேசிக்ஸ்லேருந்து போகிறேன். அதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க விஷுவல் பேசிக் 6.0. நான் சும்மா டேட்டா பேஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் டுட்டோரியல் அதுக்கு மட்டும் நான் டுட்டோரியல் சொல்லிடுறேன். டுட்டோரியல் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பேஸ் எப்படி போகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பேஸ் அக்சஸில் இருக்கலாம். இல்லை அக்சஸ்ங்கிறது மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஆஃபீஸில் அக்சஸ் அப்படின்றதும் அதில் போகலாம். இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்கியூஎல் சர்வர்ங்கிறது ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது நம்ம டேட்டா பேஸ் எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு பிளேஸ் தான் அது. நீங்கள் ஸ்பீட் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் யூஸ்வலாலாம் அக்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வர் தான் அதிகம். அக்சஸ் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அக்சஸ்லேயே பார்க்கலாம். அக்சஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் அக்சஸ் அப்படின்னு 2013 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ப்ளாங்க் டெஸ்க்டாப் டேட்டா பேஸ்னு கொடுத்துருங்க. இதை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். பேர் டேட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 2013 ACCDB அப்படின்னு வரும், அக்சஸ் டேட்டா பேஸ் அப்படின்ட்டு. பட் நம்ம MDB ஃபைலில் தான் நமக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ 2002 2003 ஃபார்மேட்டில் MDB அப்படின்ட்டு நம்ம அது கொடுத்துடலாம். க்ரியேட் கொடுத்துட்டோம். எனக்கு டெஸ்க்டாப்பில் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அக்சஸ் தெரிஞ்சால் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அந்த டேபிள் அப்படின்னு இருக்கும், நம்ம எவ்வளோ டேபிள் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது நம்ம டிசைன் கொடுக்குறேன். அதாவது நம்ம இந்த டேபிள் என்னென்ன காலம் வேணும் அப்படின்னு கொடுக்குறதுக்காண்டி டிசைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் டு சேவ் த டேபிள். ஸோ டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது காலம், என்னென்ன காலம்ஸ் அப்படின்னு கொடுக்குறது. இது என்னென்ன டேட்டா அது இந்த காலம் இந்த ஃபீல்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறது. நான்
ஐடி கொடுத்துக்கிறேன். பட் அது ஆட்டோ நம்பராக கொடுக்கல, சாதாரண நம்பராக கொடுக்குறேன். ஷார்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஐடி நேம் நம்ம என்னென்னா டைப் பண்ணிக்கலாம். என் நேமே கொடுக்குறேன். சும்மா 2 டைம் அடிச்சிருக்கேன். எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இது எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரி முறையில் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அப்படின்னு இங்கே இருக்கும். இந்த டேட்டா கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா இங்கே வந்து அக்சஸ் இருக்குது பாருங்க, கனெக்ட் வந்து அக்சஸ் அப்படின்னு இருக்கும். வேறு எதுவும் நிறையா இருக்கும். நம்ம அக்சஸ் டேட்டா பேஸ் கொடுத்தா டேட்டா பேஸ் நேம் எங்கே அன்பட்டு செலக்ட் பண்ணி கனெக்ட் கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகிடும். பட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கோடிங்ஸ்லேயே வந்து நம்ம கொண்டு வரலாம். நான் அந்த டைப் தான் வந்து சொல்லி தர போகிறேன். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் வேறு மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப மாறுதல்லாம் இல்லை. பட் சின்ன வந்து ஒரு இதுதான். நம்ம மாடல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மாடல்லாம் என்னான்ட்டு அந்த மாடல் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஃபார்முக்கு வர போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மில் வந்து டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.